ஓகே. ஸோ டே நல்லபடியாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மூமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மொரண்ட் மூமெண்ட்டு இன்றைக்கி லேப்டாப்பில் தான் ஆரம்பிச்சு. லேப்டாப்போட பயாஸில் ஏதோ பிரச்சனையாகி போயிட்டு உள்ளே ஓப்பனே ஆகலை. அது ஒரு பீதி ஆகி போச்சு. லேப்டாப் ஓப்பன் ஆகலை. தூக்கம் வேறு கண்ணை கட்டு தான். நான் இங்கிலீஷ் புக் எடுத்து போட்டு உட்காந்துருக்கேன். மத்தியானம் படிச்சு தூக்கி எறியன்னு பார்த்தா மத்தியானம் தூக்கத்தை போட்டு நினச்சிட்டேன். இந்த தூக்கம் சோம்பேறித்தனன்றது எல்லா மாரி போயிட்டுருக்கேன் என் உடம்புக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் அடித்து தூக்கி எறியணும் ஃபஸ்ட்டு. அந்த லேப்டாப் ஒர்க் ஆகலை. அப்புறமேட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே போயிட்டு ஸ்டீவன் கிளம்பிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்கலான்னு பார்த்தா கரண்ட்டு பூண்டையை பிடிங்கி விட்டாங்க. என்னோட பாவில் என்னன்னு பார்த்தா கரண்ட்டில் போஸ்ட் மரத்தில் வேற ஒரு கம்பிலேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதிலே வெறுப்பாயிட்டு செல்ஃபோன் நோண்டி சாயந்தரம் பொழுதை ஓட்டிட்டு அப்புறம் போய்ட்டு அகிலனை பார்க்க போயிட்டு. ஸோ அவர் பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆன் ரோல் ஜாப் ஒரு கம்பெனியில் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருத்தமான விஷயம் என்னடான்னா, என்னோடய பேஷன்ற அந்த விஷயத்த தூக்கி போடுற மாதிரி ஆயிருமோ அப்படின்ற பயம் அதிகமாகிட்டே போகுது. கண்டிப்பாக தூக்கி போடக்கூடாது தான். ஒரு நடுத்தரமான ஃபேமிலியில் இருக்கிற நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் நல்லபடியாக வந்துருச்சு. இந்த கம்பெனி வேலை எனக்கு சப்போர்ட் தேவையில்லைன்ற நிலைமையை உருவாக்குற வரைக்கும் என்னால் எதுவுமே முடிவெடுக்க முடியாதுன்ற இது நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரமணன் டீம். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஃபேஸோட அளவு வச்சு ஏதோ தசாவதாரம் படத்தில் கமல் போட்ட மாதிரிலாம் மேக்கப் போட வேண்டியிருக்குன்றாங்க. கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி இதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை பயப்படுறதான்னு தெரில. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஓகே, பார்க்கலாம். பகலில் தூங்கி கொட்டாய் வருது. சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் போட்டு அப்படியே அரிச்சுக்கிட்டு இருக்கு என்னோட டயத்தையும் என்னோட உடம்பையும். ஸோ வேறு என்ன நல்ல விஷயங்கள்? இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒன்று பார்த்தேன். பார்க்கல. அகிலனோட சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அகிலனுக்கு. ஸோ அகிலன் சொல்கிறத கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரோடு சின்னதாக இருக்குது. சைடில் பார்த்தா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி, அதாவது ரோடை தோண்டி போட்டவங்க கிறுக்க புண்டைங்க ரோடை மூடாமல் போயிட்டாங்க. அது பார்த்தா மழை தண்ணி அந்த இடமே ஒரு மாதிரி வண்டி போக முடியாமல் கண்டிஷன் ஆகி போச்சு. ஸோ ரோட்டில் போயிட்டுருக்க ஒரு பொண்ணு வண்டி மெயின் ரோட்லேருந்து பள்ளத்துக்குள்ளே இறங்கிருச்சு. திரும்ப வண்டியை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறப்போ டக்குன்னு பார்த்தா வண்டியோட அப்படியே மெயின் ரோட சாஞ்சிருச்சு. பின்னாடி வந்த பஸ்ஸு கழுத்தில் தலையில் ஏறிச்சு. ஸ்பாட் அவுட். விதி எப்படிலாம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு. அப்புறம் நீங்கள் தான் பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே போகிறதுன்னா, ஐயோ பேர் மறந்து போச்சே, மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இல்லைன்னு சொன்னாப்புல. ஸோ என்னது ஏதோ சொன்னார், நீலகிரி மாதிரி ஊட்டியோட சூப்பராக இருக்குன்னாரு. எனக்கு தெரில ஆக்சுவலாக என்னட்டு, பேர் மறந்து போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு ஜாப்பில் சேர்த்து விட்ருங்க, ஜாப் ரொம்ப இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. ஓகே, மற்றபடி இன்னும் இல்லை. ஸோ சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு இந்த சனி ஞாயிறு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு பார்த்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ முடிஞ்சால் நாளைக்கே வேலைக்கு போகிறது பெட்டரா? லிங்க்கு கொஞ்சம் கையில் காசாக நிற்கும், அதுக்காண்டி சொல்கிறேன். என்ன ட்ரை பண்ணி பாரு. சரி, காலைல முடிவு எடுத்து பார்ப்போம். பாரு.